சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே வந்து செய்ய போகிறோம். கோஸ் வந்து ஒரு ஒரு ஆஃப் பீசஸ் எடுத்துருக்கோம். சேம் வந்து குடமிளகாவும் ஒரு ஆஃப் பீசஸ் எடுத்துருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு 4 to 5 பீன்ஸ் வந்து எடுத்துருக்கோம். சிக்கன் வந்து வீட்டில் செய்யலை, ஸோ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். 4 எக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ரைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ எப்படி செய்யணும்னு பார்த்துலாமா? ஆனியன், நம்ம கோஸ், நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எப்பயுமே வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம கடையில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து நிறையா யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்றைக்குமே வீட்டில் செய்கிறது வந்து அதிகமாக நம்ம காய்கறி யூஸ் பண்ணோம்னா உடம்புக்குமே கொஞ்சம் நல்லது. நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் தான் செய்வோம். கேப்சிகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா சேர்த்திக்கணும். ஏன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஒரு எக்கை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். டேஸ்ட் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் நம்ம எப்பவுமே காயை வந்து ஃபஸ்ட்டு வணக்கிட்டு நம்ம எக்கு போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த எக்கோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியாது. ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து எக்கு ஒரு 50% குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸும் வெங்காயமும் வந்து இவ்வளோ சேர்த்துடலாம். பட் ஆனால் இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி வேகிறது வந்து கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி எக்கு வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக வந்து இந்த ஹீட்டில் தான் ஃப்ரை ஆகும். வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆனியனையும் கோஸையும் வந்து நல்லா வணக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸும் குடமிளகாவும் உள்ள சேர்த்தணும். ஃபஸ்ட் நம்ம இந்த இதில் வந்து ஆனியனும் கோஸையும் உள்ள சேர்த்துட்டோம். அது நல்லா வந்து இப்போ வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கிடலாம். வதக்கிக்கலாம். கோஸும் ஆனியனும் ஒரு 50% குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருந்த குடமிளகாவையும் பீன்ஸையும் வந்து உள்ள சேர்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா காய் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேக விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நம்ம 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வடித்து எடுத்துருக்கோம். ரைஸில் செய்யலாம். அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்காது. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். அது நம்ம உள்ள சேர்த்தலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சோயா சாஸ் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இது வந்து ஒரு ஒரு கசக்கிற டேஸ்ட் வந்து வந்துடும். எவ்வளோ ரைஸோ அந்த அளவுக்கு தேவையானது போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்திருந்தோம். நீங்கள் வந்து நம்ம காய்கறி வேகத்துக்காக செய்திருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம ரைஸ் போட்டுட்டோம். உப்பு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டாக ஆயில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சதுன்னா ரைஸ் வந்து தீஞ்ச வாசனை வந்துடும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாற்றிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோக்காக சொல்ல, உண்மையாலுமே நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது.